கார்த்திகை நோம்புக்கு வெள்ளை கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கார கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை ரெண்டுத்துக்குமே வந்து காராமணி போட்டு பண்ணுவோம். அதுக்காக காராமணியை வறுத்துன்னு இருக்கோம். ஊற வச்சோ வேக வச்சு சேர்க்கலாம், இல்லை வறுத்துட்டும் வேக வச்சு சேர்க்கலாம். எந்த ஒரு பயிரையும் வந்து நம்ம இமீடியட்டாக வேக வைக்கணும் அப்படின்னா அதை வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் காராமணி போதும். இப்போ 2 கப்பு மாவு எடுக்க போகிறோம். வெள்ளை கொழுக்கட்டை 1 கப்பு, கார கொழுக்கட்டை 1 கப்பு. அதுக்கு 4 ஸ்பூன் காராமணி போட்டு வறுத்துருக்கேன். இதை வறுத்துட்டு கொஞ்சம் இந்த கருப்பு டாட்ஸ் வரும் வறுக்கும் போது டாட்ஸ் அந்த மாதிரி டாட்ஸ் வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுக்கணும். அதில் 1/2 கப்பு தண்ணியை விட்டு வெல்லத்தை கொஞ்சம் சூடு பண்ணி கரைச்சிக்கலாம். இல்லை ஸ்டவ்வில் வைக்கிறோம். ஸ்டவ்வில் வச்சு வெல்லம் கரைஞ்ச உடனே அதில் இருக்க டஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்காக வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வெல்லம் கரையத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவை 1/2 கப்பு தண்ணியை விட்டு கரைச்சிக்கணும். அரிசி மாவை அப்படியே வெள்ளைப்பாகலை கொஞ்சம் கொஞ்சமாக தூவியே கலரலாம். ஆனால் அது கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணால் கட்டி வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து அரிசியை நல்லா கழுவி லைட்டாக காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதை வறுத்துட்டு ஜலிச்சு அதை யூஸ் பண்ணணும். நான் இப்போ வறுத்து எல்லாம் பண்ணி அந்த அரிசி மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகுக்கு கம்மியாக தான் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். 1/2 கப்பு தண்ணியில் இந்த அளவு கட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணியை விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இட்லி மாவு பார்த்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். அதில் ஊற்றி கலரும் போது சரியாக இருக்கும். கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இந்த வானலியில் ஊற்றணும். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் வந்து பொடி வத்தியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் வேக வச்ச காராமணி 3 விசில் விட்டால் இந்த அளவு கரெக்டாக வந்துடும், குழையக்கூடாது. அதில் 2 ஸ்பூன் இதுலேயும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறது மெத்துன்னு வரத்துக்காக விடுறது. இது லைட்டாக கொதி வரும்போது கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிண்டே கிண்டணும். இந்த மாதிரி விடாமல் கிண்டணும். கிண்டா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி உளுந்து வரும் கலரை அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவை கையில் உருட்டி
கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வைக்கணும். சுட சுட தான் கொஞ்சம் எடுத்து பண்ணணும். எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி நல்லா ஒன்று மேலே கரெக்டாக பரப்பி வச்சு வேக வைக்கணும். இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் வந்த பிறகு ஸ்டவ் சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். கொழுக்கட்டைக்கு 1 கப்பு பச்சரிசி மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு 3/4 கப்பு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். நல்லா லிக்விடாக கரைச்சி வச்சுக்கணும். கார கொழுக்கட்டைக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு வெடித்த உடனே பெருங்காயம் 2 சிட்டிகை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் இதில் போட்டு இதில் 1/2 கப்பு தண்ணி, காராமணி 2 ஸ்பூன், தேங்காய் பால் 2 ஸ்பூன் அதையும் இதில் போடும். தண்ணி கொதி வந்தோடனே அரைச்சி வச்ச அரிசி மாவை போட்டு கலரணும். இதில் இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவை ஊற்றி கலரணும். கலர் அப்படியே உருண்டையாக வரும். வெந்துட்டு அதை திரும்பவும் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி உருண்டு வரும். இதில் கையில் எண்ணெயை தொட்டுண்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி பானையில் ஸ்டீமில் வேக வைக்கணும். சுட சுட தான் பிடிக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கோம். இதை இட்லி பானையில் வச்சாச்சு. இட்லி பானையை மூடி நல்லா 10 நிமிஷம் ஸ்டீம் போட்டு பருவியே எடுக்கணும். இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு சரியான காம்பினேஷன் பட்டர். காரடையா நோம்பு இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெடி.